என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தின் இன்னொரு காமராஜர் ஓமந்தூர் ரெட்டியார் பிறந்த நாள் இன்று. எளிமைக்கும் நேர்மைக்கும் இலக்கணம் பெருந்தலைவர் காமராஜர் என்பது நாடறிந்த உண்மை. சுதந்திர காலத்திற்கு பிறகு நாட்டின் மிகவும் எளிமையான நேர்மையான முதலமைச்சர் என பெயரெடுத்த காமராஜரை போலவே சுதந்திர காலத்திற்கு முன்பே இன்னொரு காமராஜர் தமிழகத்திற்கு பொக்கிஷமாக இருந்திருக்கிறார். ஆனால் அவரை கடந்த 4-5 தலைமுறைகளாகவே நமது தமிழ் சமூகம் மறந்திருக்கிறது. அவரை இன்று நாம் நினைவில் வைத்து கொண்டாட வேண்டிய தினம். ஏனென்றால் இன்று அவருடைய பிறந்த நாள். அவர் வேறு யாரும் அல்ல, சுதந்திரத்திற்கு பிந்தைய ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் முதலாவது முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்ற ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் அவர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த அவர் கடந்த 1895ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்றைய தென் ஆற்காடு மாவட்டத்தின் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் இதே நாளில் பிறந்தார். நாடு சுதந்திரம் பெறுவதற்கு சில மாதங்களை இருந்தபொழுது அன்றைய சென்னை மாகாணத்தின் காங்கிரஸ் அரசுக்கு புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் பதவி தன்னை தேடி வந்தபொழுதும் அதை ஏற்பதற்கு அவ்வளவு தயங்கினார் ஓமந்தூர் ராமசாமி. நேர்மைக்கும் கடமைக்கும் பெயர் போன அவர்தான் இந்த பதவிக்கு பொருத்தமானவர் என உணர்ந்து அவரை முதலமைச்சர் ஆக்கிவிட ராஜாஜியும் காமராஜரும் மிக பெரும் முயற்சி எடுத்தார்கள். நீண்ட யோசனைக்கு பிறகு ஓமந்தூரார் முதலமைச்சர் பதவியை ஏற்றார். ஓமந்தூர் என்ற ஊரில் பிறந்ததால் அவரை ஓமந்தூரார் என்றே மக்களால் அழைக்கப்பட்டார். சிறந்த காந்தியவாதியாக திகழ்ந்த அவர் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் முதலாவது முதலமைச்சராக கடந்த 1947ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பொறுப்பேற்றார். 1949ஆம் ஆண்டு வரை சுமார் 2 ஆண்டு காலம் அந்த பொறுப்பில் இருந்தார். அந்த 2 ஆண்டு காலமும் தமிழகத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு ஆட்சியாளர்களுக்கே உண்டான பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைப்பதிலும் அவர் பெரும் பங்காற்றி தேச நலனை பாதுகாத்தார். ஓமந்தூர் ராமசாமிக்கு முன்பு சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்த அனைவரும் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் உயர்கல்வி பயின்றவர்களாகவும் இருந்தனர். ஆனால் ஓமந்தூரார் விவசாய குடும்பத்தில் பிறந்து 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது தான் சார்ந்த கட்சிக்காரர்களுக்கும் தனது குடும்பத்தினருக்கும் எந்தவித சலுகையும் காட்டவில்லை, வேலைவாய்ப்பையும் வழங்கியது இல்லை. தாழ்த்தப்பட்டோர் நலனில் மிகவும் அக்கறை கொண்டிருந்ததால் ஆதி திராவிட நலத்துறை என்ற துறையை முதலில் ஏற்படுத்திய பெருமைக்கு உரியவராக திகழ்ந்தார். அதனால்தான் இன்றும் அந்த துறையின் தந்தை என்றே இவர் போற்றப்படுகிறார். தமிழகத்தின் அனைத்து கோவில்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்து சென்று ஆதரித்தவர். அதனை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தவர். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பல உத்தரவுகளை பிறப்பித்தார். தனக்கு பாராட்டு கூட்டங்கள், வெற்றி விழாக்கள் போன்ற அரசியல் ஆரவாரங்களுக்கு தடை போட்டார். தன்னை சந்திப்பதற்காக வழங்கப்படும் அனுமதி சீட்டில் என்ன காரணத்திற்காக சந்திக்க வேண்டும் என்ற கேள்வியை இணைக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தனிப்பட்ட சலுகைகள் மற்றும் சிபாரிசுக்காக வருவோரை அவர் சந்திக்க மறுத்தார். அது மட்டுமின்றி மிக அவசியமான தருணங்களில் மட்டுமே அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். தனிப்பட்ட பேட்டிகள், புகைப்படங்கள் எடுப்பது போன்றவற்றிற்கு அவரிடம் அவ்வளவு எளிதில் அனுமதி பெற முடியாது. அதனால்தான் இன்று வரை அவரது ஒரு சில புகைப்படங்கள் மட்டுமே நம்மால் பார்க்க முடிகிறது. தாழ்த்தப்பட்டோரின் ஆலய பிரவேசத்திற்கு சட்டம் இயற்றியது, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது, இந்து சமய அறநிலை சட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் போன்றவை அவரது ஆட்சி காலத்தின் பெருமைகளாகும். அது மட்டுமின்றி அதற்கு முன்பு சென்னை மாகாணத்தின் 8 மாவட்டங்களில் மட்டுமே மதுவிலக்கு அமலில் இருந்த நிலையில் எஞ்சியிருந்த 17 மாவட்டங்களிலும் அதனை கொண்டு வந்து அமல்படுத்தினார் ஓமந்தூரார். ஒருமுறை அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மற்றவர்களுக்கு அங்கு என்ன சிகிச்சை வழங்கப்படுகிறதோ அதே சிகிச்சை தான் தனக்கும் வழங்கப்பட வேண்டும் என நிபந்தனை விதித்து அங்கு அவர் சிகிச்சைக்கு சென்றார். தனக்காக வெளிநாட்டிலிருந்து மருத்துவர்களையோ மருந்துகளையோ வரவழைக்க கூடாது என கண்டிப்பாக உத்தரவுகளை பிறப்பித்தார். அவரது நேர்மையான ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜமீன்தார்களும் மடாதிபதிகளும் தான். சில அரசியல்வாதிகளும் கூட ஓமந்தூராரின் கண்டிப்பான நிர்வாகத்தையும் அவரின் கடமை உணர்வையும் சகித்து கொள்ள முடியாமல் அனைவரும் கூட்டாக சேர்ந்து ஓமந்தூராரை பதவியிலிருந்து இறக்க திட்டமிட்டனர். ஓமந்தூராரின் ஆட்சியில் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு ஆதாயம் இல்லை என்ற விரக்தியில்
அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களுமே கூட ஓமந்தூராரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கும் வேலைகளில் ஈடுபட்டனர். கட்சியின் நிர்பந்தத்தால் பின்னர் அவர் பதவி விலக நேரிட்டது. ஆனால் சிறிதும் கவலை கொள்ளாமல் தனது தோளில் இருக்கும் துண்டை தூக்கி போடுவது போல் பதவியை தூக்கி எறிந்தார் ஓமந்தூரார். பதவி விலகிய பிறகு அரசியல் வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகி முழு ஆன்மீகத்தில் ஈடுபட்டார். வள்ளலார் வாழ்ந்த வடலூரில் வசிக்க தொடங்கினார். ஆன்மீக சேவையில் ஈடுபட்ட பொழுதிலும் தனது குடும்ப தொழிலான விவசாயத்தை செய்து கொண்டே மீண்டும் எளிமையான வாழ்க்கையே வாழ விரும்பினார். வடலூர் பகுதியில் இருந்த தரிசு நிலங்களை எல்லாம் விளைநிலங்களாக மாற்றி அதிசயம் நிகழ்த்தினார். காமராஜரை போலவே இன்னொருவர் வாழ்ந்தார் என்பது இக்கால தலைமுறைகள் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த உத்தமர் தனது 75வது வயதில் 1970 காலமானார். அவரது 130வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகம் போற்ற மறந்த தலைவர்களில் ஓமந்தூராருக்கு முதலிடம் ஒன்று. அவரது பிறந்த நாளான இன்று ஓமந்தூராரின் எளிமையும் நேர்மையும் தியாகத்தையும் போற்றி கொண்டாடுவோம். தமிழகத்தின் இன்னொரு காமராஜரான ஓமந்தூராரின் பெருமைகளை இக்கால தலைமுறைக்கு எடுத்து சொல்வோம்.